அனைவருக்கும் வணக்கம். தமிழ்ச்சுவை யூடியூப் சேனல்லேருந்து சரவணன், முதுகலை தமிழாசிரியர். நம்ம கடந்த மாதம், அதாவது டிசம்பர் 27 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் நம்ம எழுதியிருந்தோம். எல்லாருமே இப்போ யூடியூப்பில் நிறைய நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய யூடியூப் சேனல்ஸில் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான இந்த கட் ஆஃப் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. இது கொஞ்சம் கடினமான ஒன்று தான். ஒரு கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணணுனாக்கா தேர் ஆர் மெனி வேஸ் டு ப்ரெடிக்ட். பட் இந்த எக்ஸாமில் என்னென்னா, நமக்கு 4 பேட்டர்ன் இருக்குது, 4 ஸ்டேஜ். அதாவது ஃபஸ்ட்டு எம்சிக்யூ 150 மார்க்கு, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் அது ஒரு 50 மார்க்கு, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 15 மார்க்கு, அதுக்கப்புறம் வைவாவாஸ் அப்படின்றது அது ஒரு 15 மார்க்கு. மொத்தம் 230 மதிப்பெண்கள். இதில் எம்சிக்யூக்கான அந்த டென்டேட்டிவ் கீ நமக்கு விட்டுருக்கிறதால அதில் நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கிறீங்க அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண முடியும், சொல்லிட முடியும். அப்போது அதை வச்சு மீதி இருக்கிற மற்ற, அதாவது எக்ஸ்பீரியன்ஸு, டிஸ்கிரிப்டிவ், அதுக்கப்புறம் உங்களுடைய இன்டர்வியூ, இந்த மார்க்ஸ்லாம் நம்ம வச்சு யாருக்கெல்லாம், அதாவது போஸ்டிங் கிடைக்குதுன்னு சொல்கிறத விட யாரெல்லாம் சிவி வரலும் போகலாம். சிவி அப்படின்றது என்னென்னா இன்டர்வியூ அப்படின்றது தான். ஸோ யாரெல்லாம் இன்டர்வியூ வரலும் போகலாம் அப்படின்றத நம்ம சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை நான் சொல்லியிருக்கேன். அப்போது நம்மளுடைய சேனல் தமிழ்ச்சுவை. ஆல்ரெடி நம்ம டிஆர்பி, பிஜிடிஆர்பி தமிழ், அதுக்கப்புறம் யூஜிடிஆர்பி தமிழ், அதுக்கப்புறம் நம்ம டெட்டு, இதெல்லாம் நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இப்போது நானும் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமில் ஒன் ஆஃப் த ஆஸ்பிரண்ட் அப்படின்ற அந்த ஒரு ஏற்கனவே நம்ம இந்த கோச்சிங் சென்டரில் நம்ம ஒரு 5 இயர்ஸாக இருக்கிறோம். அது இல்லாமல் நம்ம இந்த எக்ஸாமுக்கும் நான் தயாரானன்ற அந்த அடிப்படையில் ஒரு அசம்ஷன் அண்டு டீட்டெயில்டு அனலைசிஸ், அப்புறம் ஒரு சயின்டிஃபிக் மெத்தட்னால் நீங்கள் பியூர் சயின்டிஃபிக் மெத்தட்னு சொல்ல முடியாது. அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5 மார்க்ஸ் ஆர் 3 மார்க்ஸ் நமக்கு வேரியேஷன் இருக்கலாம். ஓகே, இன்றைக்கி நாம் எதை பார்க்குறோன்னா, அந்த டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோட தமிழ் கட் ஆஃப் மட்டும் பார்க்குறோம். மற்றதெல்லாம் நீங்கள் மற்ற ஆஸ்பிரண்ட்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை பேஸ் பண்ணி நீங்களே உங்களுக்கான அந்த கட் ஆஃபை நீங்கள் ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ். அதாவது நம்முடைய இந்த தேர்வை ஏறக்குறைய 47,000 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் 42,024 ஆஸ்பிரண்ட்ஸ் அப்பியர் ஆனாங்க. அப்ளை பண்ணதில் ஒரு 10% ஆப்சண்ட்டு. அப்ராக்சிமேட்டாக தமிழ் ஆஸ்பிரண்ட்டு நான் எனக்காக எடுத்துக்கினது, இது ஒரு கால்குலேஷன் அப்படின்றதால ஒரு 6,000 ஆஸ்பிரண்ட்ஸு தமிழில் அப்பியர் ஆகி இருக்கலாம். அப்படின்றப்ப நமக்கான வேக்கண்ட்டு, தமிழ் வேக்கண்ட்டு பார்த்திங்கன்னா 309, பேக்லாக்கோட சேர்த்து சொல்கிறேன். இதில் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ஓசி 31%, அப்படின்னா 93 வேக்கண்ட் வருது. இந்த டேபிளர் காலத்தில் இருக்க நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அப்போ ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, பிசிஎம், எஸ்சிஏ, எஸ்டி அதெல்லாம் சேர்த்தா நமக்கு 69 + 31 அப்படின்றப்போ ஒரு 100% நமக்கு அந்த ரிசர்வேஷன் அண்டு அன்ரிசர்வ்டு கேட்டகரி வந்துடும். 309 வேக்கண்ட்டு நமக்கு. இதில் நம்ம அவர் அப்சர்வேஷன்ஸ் ஆர் பியூர்லி அசம்ஷன் பேஸ்டு. நம்ம ஒரு தோராயமாக தான் நம்ம இதை அசம்ஷனில் தான் நம்ம கொண்டு வரோம். கொஞ்சம் டீட்டெயில் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இதில் கொஞ்சம் சயின்டிஃபிக் டேர்மும் சில மெத்தடாலஜி நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ அதில் ரூல் நம்பர் 1 பார்த்திங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஸ்டாண்டர்ட். இது போத் நம்ம எழுதின அந்த எம்சிக்யூவாக இருக்கலாம் அல்லது அந்த டிஸ்கிரிப்டிவாக இருக்கலாம். நான் பொதுவாக இதில் ரூல் நம்பர் 1 எது எடுத்துருக்கேனாக்கா எம்சிக்யூ தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நமக்கு 200 மார்க்ஸ் நமக்கு இருக்குது. அதில் எம்சிக்யூ ப்ளஸ்ஸு
டிஸ்கிரிப்டிவ். அதில் 150 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்சிக்யூன்றதில் அதில் வந்து ஹையஸ்ட் அந்த 150 அப்படின்றது ஆல்மோஸ்ட் நமக்கு எவ்வளோ 78% மார்க்ஸ் வந்து நம்ம இதுலேருந்து எடுக்கிறோம். அதனால் எம்சிக்யூ தான் நமக்கு இருக்கிறதுல அந்த முக்கியமான ஏரியா. ஸோ எம்சிக்யூவில் வந்து கொஸ்டின்ஸ் எப்படி இருந்ததுன்னா, எல்லா சப்ஜெக்ட்டும் ஆல்மோஸ்ட் நமக்கு 40+ சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தது. வெரி ஹார்டு அப்படின்றது தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது. என்ன காரணம்னா, இந்த எம்சிக்யூ எப்படி இருந்ததுன்னா, ஒரு யூஷுவலான ஒரு டிஆர்பி எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் இல்லாமல் அது எப்படி போச்சு, அந்த கூற்று காரணம், கூற்றுகள், அதுக்கப்புறம் வரிசைப்படுத்துதல், பொறுத்துக, இந்த மாதிரியான அந்த ஒரு அதாவது ஒரு நான் நிறைய கொஸ்டின் செட் பண்ணியிருக்கேன் டிஆர்பி நம்ம மாடல் டெஸ்ட்டுக்காக செட் பண்ணுறதுல. இந்த பொறுத்துக, கூற்று காரணம், அதுக்கப்புறம் வந்து வரிசைப்படுத்துகலாம் அந்த வந்து நமக்கு வந்து 150 கொஸ்டின்ஸ் பிஜிடிஆர்பி இருக்கும். அதில் ஒரு இதில் ஒரு 10-10-10 அப்படின்ற மாதிரி ஒரு 30-40 கொஸ்டின்ஸ் தான் நம்ம எடுப்போம். ஆனால் இதில் வந்து 80%, மோர் தென் 85% நமக்கு என்ன ஆச்சுனாக்கா, இந்த ஒரு கடினமான பேட்டர்னில் கொடுத்துருக்குற அந்த கேள்வி தான் வந்தது. அதாவது கூற்று காரணம், கூற்றுலேயே கூட ஒரு கூற்று காரணம் மட்டும் இல்லாமல் கூற்று 1, 2, 3, 4 அந்த ரேஞ்சுக்கெலாம் போனது. அதுக்கப்புறம் பொறுத்துக்கெல்லாம் ஏதாவது ஒரு பொறுத்துக்க நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சால் கூட நம்மளால் சரியாக எழுத முடியும். ஆனாலும் இந்த டைம் இந்த பொறுத்துக்கெல்லாம் எப்படி இருந்ததுனாக்கா, அதாவது 1, 2 அந்த அந்த ரேஞ்சில், அதாவது நீங்கள் 1, 2 ஆன்சர் தெரிஞ்சால் கூட 3வது ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவங்களால அந்த பொறுத்துக்க டீல் பண்ண முடியுது. ஸோ கொஸ்டின் ஸ்டாண்டர்டுன்றது ஹையஸ்ட் லெவல். அப்போது அது ரொம்ப ஹார்டாக இருந்தது எல்லாருக்குமே. இப்போ ஹார்டாக இருந்தது, மாடரேட்டாக இருந்தது, ஈஸியாக இருந்தது, வெரி ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்களாம் யாருன்னு கேட்டிங்கனாக்கா, தே கேன் பி ஆர் தே மே பி, என்ன சொல்கிறது, அவங்க வந்து ரொம்ப 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 காலமாக படித்தவங்களாக இருக்கலாம், அல்லது இந்த எக்ஸாம் பேட்டர்னுக்கு ரொம்ப அடாப்ட் ஆகியிருக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது அவங்க ப்ரிப்பரே பண்ணாமல் வந்து எக்ஸாம் எழுதின அந்த ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் ஒரு காரணமாக இருக்கும். அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அன் ஆஸ்பிரண்ட், கொஸ்டின் வந்து தமிழுக்கான அந்த வினாத்தாள் எம்சிக்யூ ரொம்ப ஹார்டு. அப்போது நீங்கள் நம்ம இப்போது நடந்த நெட் எக்ஸாம் ஆர் செட் எக்ஸாம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் ஹார்டாக இருக்குது. இப்போ டெட் எக்ஸாமே கூட எடுத்துங்க, கொஸ்டின் ஹார்டாக இருக்குனாக்கா அந்த நம்பர் ஆஃப் ஆஸ்பிரண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து அந்த பாஸ் பண்ணுற கேட்டகரி, அதாவது அவங்க வைக்கிற ஸ்லாபில், இப்போ நமக்கு வந்து ஸ்லாப் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து எழுதினாலும் நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால், ஜென்ரல் கேட்டகரி பிசி இந்த மாதிரியாக இருந்தால் 40%, எஸ்சி எஸ்டியாக இருந்தாக்கா, அதர் அந்த இவங்களாக இருந்தாக்கா நீங்கள் வந்து 35% மார்க் நீங்கள் வந்து செக்யூர் பண்ணியிருக்கணும். எம்சிக்யூ அண்ட் டிஸ்கிரிப்டிவ் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறேன். அப்போது 200 மார்க்குக்கு வந்து 80 மார்க்ஸ் அப்படின்றது 40%, அதுக்கப்புறம் 70 மார்க்ஸ்ன்றது 35%. அப்போது எஸ்சி எஸ்டி சேர்ந்தவர்கள் 35%, தட் மீன்ஸ் 70 மார்க் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா, ஓவரால் 200 மார்க்ஸுக்கு 70 மார்க் வாங்கினாலே நீங்கள் எலிஜிபிள். ஸோ இந்த ரேஞ்சை ரீச் பண்ணுறதுக்கான அந்த பர்சன்ட் என்ன ஆகுனாக்கா, இந்த 70 மார்க்ஸு ஆர் 80 மார்க்ஸ் இந்த ரேஞ்சை ரீச் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10%, நான் என்னுடைய அசம்ஷனில் எடுத்தது. ஸோ ஒரு 10% இருக்கலாம். அதாவது மினிமம் மார்க்ஸ் இது எடுத்தால் பாஸ்ன்னு சொன்னால், அதில் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 70 மார்க்ஸ் எடுத்தால் பாஸு. அப்போது அதுக்கப்புறம் மற்ற அதர் தென் எஸ்சி எஸ்டியில் வந்து அவங்க வந்து 40%, அதாவது 80 மார்க்ஸ் எடுத்தால் பாஸ்ன்னு சொன்னால், இப்போ 100 பேர் எழுதுனாங்கன்னா அப்போ இந்த ரேஞ்சு யார் டச் தாண்டுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10% அப்படின்றத நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். மோர் தென் 10%, நாட் மோர் தென் 15% அப்படின்றத நீங்கள் யோசிக்கலாம். ஓகே, அப்போ கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஹார்டாக இருந்ததால் அந்த நம்பர் ஆஃப் ஆஸ்பிரண்ட் ஹூ இஸ் கோயிங் டு பி அதை யார் சொல்கிறது, நமக்கு அந்த பாஸ் பண்ணுற அந்த ஆஸ்பிரண்ட்டு அவங்க கொடுத்துருக்குற அந்த மினிமம் மார்க்ஸை அச்சீவ் பண்ணுற ஆஸ்பிரண்ட்டு கண்டிப்பாக குறையும். ஓகே, அடுத்தது ரூல் நம்பர் 2, ஆஸ்பிரண்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் எம்சிக்யூ. கண்டிப்பாக வெரி ஹார்டு கொஸ்டின்ஸ் இருந்ததால் அவங்களால வந்து நிறைய அவங்க சரின்னு நினச்ச நிறைய வினாக்கள் வந்து தவறாக இருந்திருக்கலாம். அதனால் இந்த இடத்துல வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஸோ வெரி ஹார்டு கொஸ்டின்ஸ்ன்றதால கண்டிப்பாக அந்த எம்சிக்யூ கொஸ்டின் அதாவது அந்த கரெக்டான ஆன்சர் ஆன அந்த சாய்ஸ் நம்ம கரெக்டாக ஷேர் பண்ண இல்லையா, அது வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ மேபி 60 ஆர் மோர் தென் 60, நாட் மோர் தென் 70. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நாட் மோர் தென் 70 அப்படின்னா 70 கேள்விக்கு மேலே போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 100க்கு 70 கேள்வி அப்படின்னா 100க்கு 70 கேள்வினா நமக்கு எவ்வளோ மார்க் வரும், 105 மார்க் வரும். 70 கேள்வி ஒரு 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 ஒரு
தேர்வர் வந்து 70 கேள்விக்கான விடையை சரியாக எழுதியிருந்தால் அவருக்கு 105 மதிப்பெண்கள் வரும், 1.5 அப்படின்றதால. ஸோ 1.5 அப்படின்றது ஓகே. ரூல் நம்பர் 3 பார்த்திங்கன்னா ஆஸ்பிரன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் டிஸ்கிரிப்டிவ். அப்போது அவங்க வந்து கண்டிப்பாக எல்லாருமே நல்லா எழுதியிருப்பாங்க. அதாவது மேக்ஸிமம் ஒரு 50% ஆஸ்பிரண்ட் நிச்சயமாக நல்லா எழுதியிருப்பாங்க. பர்ஃபார்ம்டு வெல் ஒரு 35% ஒரு 30% ரொம்ப நல்லா எழுதியிருப்பாங்க. 50% வந்து நல்லா எழுதியிருப்பாங்க. அது மீதிலாம் ஏன்னா கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்தது. 5 கேள்வி கொடுத்துட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ நிச்சயமாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற எல்லாராலையுமே நல்லா எழுதியிருக்க முடியும் அப்படின்றது தான். அப்போ இந்த 3 ரூல்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அடுத்தது நமக்கு வந்து சப் கேட்டகரிஸ் ஆஃப் த ஆஸ்பிரன்ட்ஸ்னு சொல்கிறப்ப இதில் வந்து பிசியில் ஜென்ரல் இருக்குது, பிசியில் விமன் இருக்குது, பிஎஸ்டிஎம் அதாவது பிசியில் பிஎஸ்டிஎம் ஜென்ரல் இருக்குது, பிசியில் பிஎஸ்டிஎம் விமன் இருக்குது, அப்புறம் அதர்ஸ் அதில் விடோஸ் அந்த மற்ற கேட்டகரிஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ் சர்வீஸ்மென் அந்த மாதிரியான, அதுக்கப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சு அவங்கள ஸ்பெஷல் கேட்டகரிஸில் அதில் வருவாங்க, பிடபிள்யூடி. ஓகே, அப்புறம் எம்பிசி இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து நமக்கு வந்து சப் கேட்டகரிஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது அவர் அப்சர்வேஷன்ஸ். நாங்கள் எதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்சர்வ்டு ஸ்டெப் 1 என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கு. யாரெல்லாம் வந்து 15 மார்க் வச்சுருக்கிற அந்த ஆஸ்பிரண்ட்டு அவங்க கண்டிப்பாக எல்லா ஆஸ்பிரண்ட்டும் வந்து அதாவது 15 மதிப்பெண்கள் வச்சுருக்கிற எல்லா ஆஸ்பிரண்ட்டும் இந்த தேர்வில் நல்லா எழுதியிருப்பாங்கன்றதுலாம் சொல்ல முடியாது. ஒரு சர்டைன் பர்சன்ட் தான் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா நல்லா எழுதியிருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து இதில் வந்து நல்லா எழுதியிருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது அந்த 15 மதிப்பெண் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அவங்க கொடுத்த அந்த 2 மாதம் கேப்பில் வந்து நல்லா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, ஒழுங்காக படிச்சிருப்பாங்க, நிறைய டெஸ்ட் எழுதியிருப்பாங்க, நிறைய ரிவிஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ 15 மார்க் வச்சுருந்தாலும் கூட அவங்க வந்து நல்லா எழுதியிருக்காங்கன்னு சொல்லி இருக்கிற அந்த ஆஸ்பிரண்ட் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அப்சர்வ்டு ஸ்டெப் 2 என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் 15 இருக்குது, ஆனால் அவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் அப்படி பண்ணியிருக்காங்கன்னா அது நிறைய இருக்கும். ஏன்னா இந்த கேட்டகரியில் வந்து இந்த 15 மதிப்பெண் வச்சுருக்கிறவங்க யாராக இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து ஒரு மோர் தென் 45 ப்ளஸ் அந்த ஏஜ் குரூப்பாக இருப்பாங்க. அப்போது 45 ப்ளஸ் ஏஜ் குரூப்பாக இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் மோடில் அவங்க இருந்திருக்க மாட்டாங்க. என்ன தான் அவங்க கோச்சிங் சென்டர் போயிருந்தாலும் அதாவது 70-80% ஆஃப் அந்த ஆஸ்பிரன்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸு அந்த கேட்டகரியில் வருவாங்க. அவங்களால வந்து இந்த எக்ஸாம் மோடில் அதுவும் இவ்வளோ கஷ்டமான அந்த மோடில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களான்னு சொல்லி கேட்டால் அது ரொம்ப சந்தேகம். அப்புறம் அப்சர்வ்டு ஸ்டெப் 3 என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் 15 வச்சுருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப புவராக பண்ணியிருப்பாங்க. அவரேஜின்றதே நான் வந்து சொல்கிறேன்னா ரொம்ப புவராக பண்ணுறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சும்மா இந்த ஒரு டைம் நம்ம இதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த எக்ஸாம் வருது, நம்ம இந்த டைம் பார்ப்போம், அடுத்த முறை நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க புவராக பண்ணியிருப்பாங்க. மேபி அவங்களாம் வந்து அபவ் 50 அந்த ஏஜ் குரூப்பை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், அல்லது ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்து உட்காந்துருக்கிற ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம். இவங்களாம் வந்து இந்த 15 மதிப்பெண் வச்சுருந்தாலும் கூட அவங்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ரொம்ப புவராக இருக்கும். இதுதான் வந்து அந்த அப்சர்வ்டு ஸ்டெப் 1, 2, 3. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்குறது அவர் அப்சர்வேஷன்ஸ் ஃபார் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்பிரன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸை விட நான் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த காம்படிஷன் அந்த நம்பர் ஆஃப் காம்படிட்டர் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அப்போ அப்சர்வ்டு ஸ்டெப் அதில் ஒன்று என்னென்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்பிரன்ஸில் நல்லா பண்ணியிருக்கிறவங்களும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து நல்லா பண்ணவங்கன்னா எம்சிக்யூவில் நல்லா பண்ணவங்க மட்டும் இருக்கிறாங்க, அப்புறம் டிஸ்கிரிப்டிவில் மட்டும் நல்லா பண்ணவங்க இருப்பாங்க. அது இல்லாமல் ரெண்டுத்துலேயுமே வந்து நல்லா பண்ணவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி அப்சர்வ்டு ஸ்டெப் 2ல் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்பிரண்ட் இருக்காங்க. அதில் யாருன்னு கேட்டிங்கனாக்கா அவரேஜாக பண்ணவங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் எது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆஸ்பிரண்ட் இருக்காங்க இல்லையா, அந்த கேட்டகரி மாதிரி தான். அதே அவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் எம்சிக்யூவில் அவரேஜாக பண்ணுவாங்க, அல்லது டிஸ்கிரிப்டிவில் அவரேஜாக பண்ணுவாங்க. அவங்க டிஸ்கிரிப்டிவில் அவரேஜாக பண்ணுறவங்க இருக்காங்கன்னா அவங்க வந்து எம்சிக்யூவில் நல்லா பண்ணியிருக்கலாம், புரியுதுங்களா? அப்போ அவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இன் போத் மோட், அதாவது எம்சிக்யூலையும் டிஸ்கிரிப்டிவ் ரெண்டுத்துலேயுமே வந்து அவரேஜாக எழுதியிருப்பவங்க இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த கேட்டகரைஸ் பண்ணும்போது அது நம்பர்ஸ் வந்து கூடும் அப்படின்றது. அப்சர்வ்டு ஸ்டெப் 3 என்னென்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்பிரன்ஸு அவங்க வந்து புவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சிலர் அதாவது இது வந்து நிறைய வருவாங்க. ஏன்னா நெட்டு குவாலிஃபைடு ஆஸ்பிரண்ட் நிறைய பேர் இருப்பாங்க, செட்டு குவாலிஃபைடு ஆஸ்பிரண்ட் நிறைய பேர் இருப்பாங்க.
எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி இந்த ஃபீல்டில் வந்து புதுசாக இருக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ யங் ஏஜாக இருக்கலாம், ஃபஸ்ட்டு ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கலான்றவங்களா இருக்கலாம். ஏன்னா இந்த எக்ஸாமே வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த மாதிரி அந்த மாதிரி தேர்வாக வைக்கிறாங்க. அதாவது எம்சிக்யூ, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ், அதுக்கப்புறம் இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டிஆர்பி ஹிஸ்ட்ரியிலே இது ஒரு ஃப்ரெஷ் அப்படின்னும் போது யார் யாரெல்லாம் வந்து புதுசாக வராங்களோ அவங்க இதை பற்றி, அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் பற்றியே தெரியாதவங்க, அல்லது காம்படிட்டிவ் எக்ஸாம்னால் அது ஒரு மோடு இருக்குல்ல, டிஎன்பிசி மோடு, அந்த மாதிரியா இருந்தவங்க, அல்லது பிஜிடிஆர்பிக்காக படித்தவங்க, இந்த மாதிரி இருந்து ஹெவியாக, அதாவது ரொம்ப எஃபர்ட் போட்டு படிச்சுட்டு இருக்கவங்க, அந்த மாதிரி நிறைய அந்த கேட்டகரிஸ் இருக்குது. அதில் பர்ஃபார்ம் பண்ணவங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்க கொஞ்சம் நிறைய பேர் இருக்கலாம். இவங்க யாருன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் 15 மதிப்பெண் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு லேக் என்னன்னாக்கா, இவங்ககிட்ட அந்த 15 மதிப்பெண் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸுக்கான 15 மதிப்பெண் இல்லை. அதனால் கம்பேரிட்டிவ்லி அவங்க, அதாவது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டு கேட்டகரியில் இருக்கிறவங்க இவங்களோட கொஞ்சம் ஹைக்கு போயிடுவாங்க. இவங்க அவங்களோட அடுத்த லெவலில் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து நமக்கு இதில் வந்து அந்த அப்சர்வ்டு ஸ்டெப் 1ல் இருக்கிறவங்க தான் நமக்கு வந்து பெரிய என்ன சொல்கிறது, காம்படிட்டராக, அதாவது சர்வீஸ் வாங்குறதுக்கான காம்படிட்டராக இருப்பாங்க. அப்போது அதுலேயும் கூட ரெண்டுத்துலேயும், எது எம்சிக்யூலையும் டிஸ்கிரிப்டிவ் ரெண்டுத்துலேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். ஓகே, அடுத்தது கேட்டகரி வைஸ் பர்ஃபார்மன்ஸு. அதாவது இது வந்து அசம்ஷன் மெத்தடு. அவங்க ஓசி ஓப்பன் கேட்டகரியில் வரவங்க எம்சிக்யூவில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு த கொஸ்டின் ஸ்டாண்டர்ட், நமக்கு வந்து கொஸ்டின் ஸ்டாண்டர்டை பற்றி உங்களுக்கு தெரியும், அது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கிறதால இதில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஸோ மார்க் ஆப்வியஸாக நமக்கு வந்து எப்படி இருக்குனாக்கா குறையும். அப்போ ஈவன் வெல் ப்ரிப்பேர்ட் ஆஸ்பிரண்ட்ஸ் டு ஃபம்பிள்டு டு பெர்ஃபார்ம் வெல். அப்போது நல்லா ப்ரிப்பேர் பண்ணின்னு வந்த ஆஸ்பிரண்ட் கூட, இந்த ஓப்பன் கேட்டகரியில் வர நல்ல ஆஸ்பிரண்ட்லாம் கூட இங்கே வந்து என்ன ஆச்சு, கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தது. என்னென்னா, ஒரு சில கேள்விகளுக்கான பதிலை வந்து ஷேட் பண்ணுறதில்ல, அதுக்கப்புறம் வந்து ஏன்னா அவங்க ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் நிறைய இருந்தது. ஆக்சுவலாக வந்து 2 ஸ்டேஜ் வச்சாங்க. அப்போ கூற்று 1, கூற்று 2, கூற்று 3, கூற்று 4லாம் வச்சு அதில் வந்து ஏபிசிடிக்கான ஆன்சர் கேட்குறது, அது இல்லாமல் வரிசைப்படுத்துகளை ஏபிசிடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சரில் ஏபிசிடி கேட்டது. இதெல்லாம் வந்து என்னாச்சுனாக்கா, வரிசைப்படுத்துகளில் ஆக்சுவலாக ஒரு பி அப்படின்றத ஆன்சராக பார்த்துருப்பாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பி மட்டும் அப்படின்ற ஆன்சர் சியில் இருந்திருக்கும். ஸோ அவர் பி ஆன்சராக பார்த்துட்டு அந்த வரிசை நிரல்படுத்துகளை வந்து பி ஆன்சராக பார்த்துட்டு பிஏ ஷேட் பண்ணவங்களாம் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஃபம்பிள்டு ஆஸ்பிரண்ட்ஸ், அந்த நல்லா படித்து ஃபம்பிள் பண்ணவங்க, அதாவது தடுமாற்றம் ஏற்பட்டவங்க பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த வகையில் அவங்களுடைய கட் ஆஃப் குறைஞ்சிருக்கும். அப்போது தட் மீன்ஸ் இன் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் 65 கொஸ்டின்ஸ் கேன் பி த டாப்பர்ஸ். யாரெல்லாம் 65 கொஸ்டின் அப்படின்னா 97.5, அதாவது 65 × 1.5 அப்படின்னா 97.5, அது மோர் தென் 97.5 மார்க்ஸ் அப்படின்றவங்கள எல்லாமே டாப்பர்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. எந்த கம்யூனிட்டியாக வேணா இருக்கலாம். அதை இப்போ 65 கேள்விகளுக்கு மேலே போட்டிருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 70 கேள்விலாம் யாரும் போடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 70 ஆர் மோர் தென் 70 இஸ் இம்பாசிபிள் நம்ம தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு. ஓகே, அப்போது ஒரு 97.5 ஆர் மோர் தென் 97.5, நாட் மோர் தென் 105, அதாவது 105 மதிப்பெண்களுக்கு மிகாமல் இருக்கிறவங்க, கண்டிப்பாக 105லாம் அதுக்கு மேலே போகிறதுலாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறதுக்கு அவங்க தகுதியானவங்க. அப்போ ஸோ தட் அன் எக்ஸ்ட்ராடினரி ஆஸ்பிரண்ட் கேன் கெட் 97.5 to 105 அவுட் ஆஃப் 150 மார்க்ஸ். அப்போ 150 மதிப்பெண்களுக்கு 105 மதிப்பெண் வரைக்கும் எடுக்கிற அந்த ஆஸ்பிரண்ட் பார்த்திங்கன்னா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்ட்ராடினரி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம். அப்போது அவர் வந்து 70 எம்சிக்யூ கொஸ்டின்ஸை வந்து அவர் ரீச் பண்ணியிருப்பார். அப்போது இஃப் அன் ஆஸ்பிரண்ட் கெட்ஸ் 65+ கொஸ்டின்ஸ், யாரெல்லாம் வந்து 65க்கு மேற்பட்ட கேள்விகளுக்கு சரியான மதிப்பெண் கொடுத்துருக்காங்களோ அவங்களாம் ஹி கேன் பி கால்டு அவுட்ஸ்டாண்டிங் ஆஸ்பிரண்ட்ஸ், கேன் கோ டு ஓசி ஜென்ரல். அவங்க எல்லாருமே வந்து ஓசி ஜென்ரல் கேட்டகரியில் போவாங்க. நான் சொல்கிறது எம்சிக்யூக்கு மட்டும்தான். ஸோ அவங்க எல்லாமே ஓசி ஜென்ரலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஐ திங்க் நாட் மோர் தென் 70 இஸ் ரேர்லி பாசிபிள். யாரெல்லாம் நான் வந்து 75 கொஸ்டின் சரியாக போட்டேன், நான் 80 கொஸ்டின் போட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை ராஜா. நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய மீண்டும் உங்களுடைய அந்த கீயை செக் பண்ணிக்கங்க. ஒருவேளை நீங்கள் போட்டிருந்தீங்கனாக்கா வாழ்த்துகள். நிச்சயமாக அது ஒரு இம்பாசிபிளான விஷயந்தான், நீங்கள் அதை சாதிச்சிருக்கீங்க. இது மை அசம்ஷன். an aspirant who is going to get more than 100 marks in MCQ is the state topper. யாரெல்லாம் 100
மதிப்பெண்களுக்கு, நான் மதிப்பெண் சொல்கிறேன், கொஸ்டின் கிடையாது, 100 மதிப்பெண்களுக்கு மேலே எம்சிக்யூவில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஸ்டேட் டாப்பராக இருப்பாங்க. அதுலேயும் அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கான அந்த 15 மார்க் வச்சுருந்தாங்கனாக்கா அவங்க வந்து ஸ்டேட் டாப்பர், அவங்க மட்டும் தான் ஸ்டேட் டாப்பராக இருப்பாங்க. ஸோ தட் த ரேஞ்ச் ஷுட் பி, அப்போது இந்த ஓசி கேட்டகரிக்கு என்ன ரேஞ்ச் வரலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 105லேருந்து 95 மதிப்பெண் வரல எடுக்கிற அந்த எம்சிக்யூ மதிப்பெண் 105லேருந்து 95 வரல இருக்கிறவங்க, அப்போ என்னென்னா 70லேருந்து 65 கொஷின் வரலாம் ரீச் பண்ணுறவங்க நிச்சயமாக அவங்க ஓசி கேட்டகரிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிசி. பிசிஆர்னாக்கா பிசி கேட்டகரியில் எம்சிக்யூ எவ்வளோ பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிசி ஆஸ்பிரண்ட்ஸ் ஆர் த மோஸ்ட் டாமினன்ட் ஆஸ்பிரண்ட். இவங்க தான் வந்து அந்த ஸ்டேட் டாப்பராக, நான் சொல்கிறேன் இல்லையா, 105 மதிப்பெண் வரலும் போகிறவங்களில் ஓசினா நம்மக்கிட்ட வந்து பியூர் ஓசியெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லா கம்யூனிட்டிலேயும் நல்ல மதிப்பெண் எடுத்தவங்க எல்லாம் ஓப்பன் கேட்டகரிக்கு போவாங்க. அதில் யார் அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிசி ஆஸ்பிரண்ட் தான் இருப்பாங்க. அதில் அவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 60 to 70% அவங்களே வந்துடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 60% இந்த ஓப்பன் கேட்டகரியில் யார் இருப்பாங்கனாக்கா 100 பேர் வேலைக்கு போகிறாங்க ஓப்பன் கேட்டகரியில்னா அதில் வந்து நமக்கு நமக்கு ஒரு 60 ஆஸ்பிரண்ட் வந்து பிசியிலேருந்து வருவாங்க. தட் மீன்ஸ் இன் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் 60+ கொஸ்டின்ஸ் கேன் பி த டாப்பர்ஸ். அதாவது ஓசிக்கு என்ன நம்ம சொன்னோமோ அதையே நம்ம இவங்களுக்கும் சொல்கிறோம். 65+ கொஸ்டின்ஸ்ன்றது இவங்க வந்து டாப்பராக இருக்கலாம் இவங்க கம்யூனிட்டியில். ஸோ தட் அண்ட் எக்ஸ்ட்ரானரி ஆஸ்பிரண்ட் கேன் கெட் 97.5 to 105. அதே தான் நம்ம, ஏன்னா இவங்க ஓசி பிசி எதுக்கு ரெண்டுத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்போ இவங்களும் வந்து ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க. 65 to 70 மென்சி கொஸ்டின்ஸ்ன்றது அவங்களுக்கு வந்து நிச்சயமாக நல்ல ஆஸ்பிரண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இஃப் அன் ஆஸ்பிரண்ட் கெட்ஸ் 65+ கொஸ்டின்ஸ் கரெக்ட் மீன்ஸ் ஹி கேன் பி கால்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஆஸ்பிரண்ட், கேன் கோ டு ஓசி ஜென்ரல். அவங்கெல்லாம் ஓசி ஜென்ரலுக்கே போயிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போது இதை விட குறைவான மதிப்பெண் எடுத்த பிசி இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, அவங்க வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கான அந்த 15 ஆர் அதை விட லெஸ் தென் 15 மார்க்ஸ் வச்சுருக்கிறவங்க, அல்லது டிஸ்கிரிப்டிவில் வந்து நிறைய மதிப்பெண் எடுக்கிறவங்க, அல்லது இன்டர்வியூவில் நல்ல மார்க் எடுக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரியான கால்குலேஷன்ஸ்லாம் அவங்க வந்து வாய்ப்பு வந்து அவங்களுக்கு இருக்குது. அப்போது இஃப் அன் ஆஸ்பிரண்ட் கெட்ஸ் 65+, அதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் நாட் மோர் தென் 70 இஸ் ரேர் பாசிபிள். அப்போது யாரெல்லாம் 70 கொஸ்டினுக்கு மேலே இருக்காங்களோ அதெல்லாம் இந்த பிசி கம்யூனிட்டியில் வர்றதுக்கு பாசிபிள் இல்லை. கொஸ்டின் அந்த அளவுக்கு டஃப். ஸோ தட் த ரேஞ்ச் ஷுட் பி, அப்போது இந்த பிசி கம்யூனிட்டியில் என்ன ரேஞ்ச் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 100 to 95 மார்க்ஸ். நான் சொல்கிறது எம்சிக்யூ மட்டும்தான். அப்போ அவங்க எல்லாமே ஜென்ரல் கேட்டகரியில் தான் இருப்பாங்க. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது யாருன்னா எம்பிசி. அப்போது தேர்ட் ஹையஸ்ட்டு நமக்கு வந்து இப்போ ஜென்ரல் 31%, பிசி வந்து 26.5%, அதுக்கப்புறம் எம்பிசி தான் நமக்கு இருக்குது தேர்ட் ஹையஸ்ட்டு. இது வந்து நான் செகண்ட் லார்ஜஸ்ட்டுன்றது கம்யூனிட்டி பேஸில், அதாவது பிசி எம்பிசி அப்படின்றதுல. அப்போது இதில் வந்து பார்த்திங்கனாக்கா 20% ஆஸ்பிரண்ட் நமக்கு இருக்காங்க. அதில் வந்து நமக்கு எவ்வளோ போஸ்ட் இருக்குன்றது நம்ம சொல்லியாச்சு. 82 போஸ்ட் இவங்களுக்கு இருக்குது. மோர் தென் 30%, அதாவது நமக்கு வந்து டாப்பர் ஓசி கேட்டகரியில் போகிறவங்களில் 30% யாராக இருப்பாங்கனாக்கா கண்டிப்பாக வந்து இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. தட் மீன்ஸ் இன் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் யாரெல்லாம் 65+ கொஸ்டின்ஸ் இருக்காங்களோ அவங்களாமே டாப்பர். 65 ஆர் 60, நம்ம அந்த 65 + 60 அப்படின்றத நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகே, அப்போது 90 to 97.5 அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக இருப்பாங்க. மேபி அவங்க வந்து 100+ கூட இருக்கலாம், அவங்க 1 or 2 இருப்பாங்க. ஸோ தட் an extraordinary aspirant can get 90 to 95 out of 150 marks which are 60 to 63 MCQ questions அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போ an aspirant gets 65+ questions யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க அவுட்ஸ்டாண்டிங். இது எல்லாமே ஆல்மோஸ்ட் அந்த பிசிக்கும் ஓசிக்கும் வர்றாது இதில் தான் வரும். ஓகே, ஐ திங்க் நாட் மோர் தென் 70 இஸ் ரேர்லி பாசிபிள். அதுக்கப்புறம் ஸோ தட் த ரேஞ்ச் ஷுட் பி, யாரெல்லாம் வந்து 95 to 90 வரல இருக்காங்களோ கண்டிப்பாக அவங்க எல்லாமே வந்து இந்த எம்சிக்கில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த ஓப்பன் கேட்டகரிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவங்க மேபி அவங்க தே ஆர் ஹேவிங் 15 மார்க்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்ஸ் இருக்கலாம், ரிட்டன் டிஸ்கிரிப்டிவில் வந்து நல்லா எழுதிருக்கலாம். ஓகேங்களா, இந்த கேட்டகரியில் போகிறவங்க. அடுத்தது எஸ்சிக்கு நம்ம போகிறோம். எஸ்சி கேட்டகரி வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே அசம்ஷன்றதை ஞாபகத்தில் வச்சுங்க. அதில் எம்பிசி கொஞ்சம் பிரிண்ட் மிஸ்டேக் ஆகிருக்கு. எஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் ஆர் த தேர்ட் லார்ஜஸ்ட். நமக்கு கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிசி, எஸ்சி, எம்பிசி, அப்புறம் எஸ்சி. இதில் வந்து 15% வர்றாங்க அவங்க. ஸோ இந்த 15%ல் நமக்கு வந்து அந்த ஓப்பன் கேட்டகரியில் இவங்க வந்து ஒரு 10 to 15% வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓப்பன் கேட்டகரிக்கு போயிடுவாங்க. அப்போது அந்த நமக்கு இருக்கிற அந்த
31%ல் இவங்களும் இருப்பாங்கன்றதை நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? தட் மீன்ஸ் இன் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இவங்கலாம் வந்து 60+ கொஸ்டின் போட்டாவே நல்ல ஸ்கோர் அவங்களுக்கு. சரிங்களா? அப்போது 90+ மார்க்ஸ் இருக்கும். ஸோ தட் an extraordinary aspirant can get 90+ marks in MCQ. If an aspirant gets 60+ கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படின்னா he can be called outstanding aspirants in this category. இந்த கேட்டகரியில் வந்து 60+ கொஸ்டின் போட்டாவே அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஆஸ்பிரண்ட்ன்றதை புரிஞ்சுக்கலாம். ஸோ தட் த ரேஞ்ச் ஷுட் பி 90 to 85 மார்க்ஸ். அப்போது 90லேருந்து 85 மார்க் வரலும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃபார் ஜென்ரல் அவங்க எல்லாமே யாரெல்லாம் 90லேருந்து 85க்குள்ளே இருக்காங்களோ அவங்களாம் எஸ்சி ஜென்ரலுக்குள்ளே அவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? அது எம்சிக்யூ மட்டும். ஆல் அபவ் ரேஞ்ச் கேன் பி சேஞ்சு. இதில் என்ன சொல்கிறேன்னா +or-3 மார்க்ஸ் வந்து எல்லா கேட்டகரிக்கும், எது ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு +or-3 மார்க்ஸ் நமக்கு வந்து என்ன பண்ணும், கொஞ்சம் வேரியபிள் இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து கேட்டகரி வைஸ் பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆஸ்பிரண்ட்ஸுக்கு இது வந்து ஒரு டேட்டா நம்ம எடுக்கிறோம். என்ன டேட்டானாக்கா ஒரு பிசி கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு ஆஸ்பிரண்ட் அவர் வந்து 100லேருந்து 115 மார்க் வரலாம் எத்தனை பேர் இருப்பாங்க, 100 மார்க் எடுக்கிறாரு, அப்புறம் 115 வரலாம் ரீச் பண்ணுறாரு. இது வந்து இம்பாசிபிள். 100 ஓகே, 105 வரலும் ஓகே, 115லாம் வாய்ப்பில்லை. அப்போது ஒரு பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அப்போது அவங்க வந்து ஒரு 0.1%. அப்போ நம்ம 6000 பேர் எழுதியிருக்காங்கன்னா அதில் 0.1% அப்படின்றது என்னென்னா 6 பேர். அப்போது 6 பேர் கண்டிப்பாக பிசி கம்யூனிட்டியில் அந்த 100+ கொஸ்டின் போடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. பிசி, எம்பிசி 2 பேரும் கம்பைன் பண்ணி நமக்கு வந்து ஒரு 100 மார்க்லேருந்து 110 மார்க் வரல எத்தனை பேர் இருப்பாங்கன்னா அதுலேயும் ஒரு 1%, 110ன்றதை நான் சொல்கிறேன், அதுலேயும் 1% இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவங்க ஒரு 6 பேர். ஓகேங்களா? அப்புறம் பிசி, எம்பிசி, எஸ்சி இது மூணுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி 95 to 100% எவ்வளோ மார்க் இருப்பாங்கன்னா 3% இருப்பாங்க. அதாவது 0.3%. ஒரு 0.1%ன்றது 6 அப்படின்னா 0.3 எல்லாமே அப்ராக்ஸ் மெத்தடு. நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. 6000 பேர் எழுதியிருக்காங்க, அப்பியர் ஆகியிருக்காங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 6000 பேர் எழுதியிருக்காங்கன்னா இப்படி வரலாம் அப்படின்றது தான். அப்போது 95லேருந்து 100 வரலும் ஒரு 0.3% அப்படின்றது நம்ம கன்சிடர் பண்ணிங்க. அப்போது எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 18 பேர் இருப்பாங்க. 95 to 100 நான் சொல்கிறது இது எல்லாமே யாருக்குனாக்கா இவங்க எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ். அதாவது 15 மதிப்பெண் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வச்சுருக்காங்க இல்லையா அவங்க. ஓகே, பிசி, எம்பிசி, எஸ்சி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோம் 90 to 95 யார் இருப்பாங்கனாக்கா 0.4% வருவாங்க. அவங்க மொத்தம் 24 பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அதாவது அவங்க வந்து 90 மதிப்பெண் வந்து எம்சிக்யூவில் எடுத்திருப்பாங்க. 90லேருந்து 95 மதிப்பெண் எக்ஸ்பீரியன்ஸ் 15 மார்க் வச்சுக்கிட்டு 90லேருந்து 95 எம்சிக்யூவில் இருக்கிறவங்களுடைய அந்த ரேஞ்சு தான் நம்ம சொல்கிறோம். அவங்க 0.4 அப்படின்றது அப்போது 24 ஆஸ்பிரண்ட் இருப்பாங்க. பிசி, எம்பிசி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து 85 to 90 மார்க்ஸ் இருக்கிறவங்க அவங்க ஒரு 0.5, அது ஒரு 30. அப்போ இதே மாதிரி நமக்கு வந்து 80 to 85 வரலும் போகலாம். ஏன்னா அவங்க 15 மதிப்பெண் வச்சுருக்காங்கன்றதால இந்த ரேஞ்ச் வரலாம் உங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து நமக்கு வந்து 2.1% என்ன ஆகுதுனாக்கா 126 ஆஸ்பிரண்ட்டு இங்கே வந்துடுவாங்க. ஸோ இந்த 126 யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே பார்த்தா மாதிரி ஜென்ரல் கேட்டகரியில் நமக்கு வந்து 31% இருக்கு இல்லையா, அந்த 31%ல் போக வேண்டிய ஆட்கள் இவங்க தான். அந்த 126 இந்த 126லேருந்து அங்கே போவாங்க, எங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் போவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அக்கார்டிங் டு மை அசம்ஷன் யாரெல்லாம் வந்து அந்த 15 மார்க்ஸ் வச்சுக்கிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 85 மோர் தென் 85 மார்க்ஸ் வாங்குறாங்களோ எல்லாருமே ஜென்ரல் கேட்டகரிக்கு போயிடுவாங்க. 85 மோர் தென் 85 வச்சுருக்கவங்க எல்லாருமே ஜென்ரல் கேட்டகரி போவாங்க. இஃப் தே பர்ஃபார்ம்டு வேர்ல் இன் டிஸ்கிரிப்டிவ் டைப். புரியுதுங்களா? அவங்க ஒரு வேளை அவங்க வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் நல்லா எழுதியிருந்தாங்கனாக்கா அவங்க நிச்சயமாக அவங்க வந்து அந்த ஓப்பன் கேட்டகரியில் தான் அவங்களுக்கான அந்த வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? அவங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லை. அப்போது நீங்கள் அப்ஜெக்டிவ் யாரெல்லாம் வந்து 85+ கொஸ்டின்ஸ், அது 85 மார்க்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அவுட் ஆஃப் 150க்கு 85 மார்க்ஸ் எம்சிக்யூவில் வாங்கியிருக்கீங்க, ப்ளஸ்ஸு 15 மார்க் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வச்சுருக்கீங்க. அது இல்லாமல் நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் எழுதியிருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக யூ கேன் கோ ஃபார் ஓப்பன் கேட்டகரி. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆஸ்பிரண்ட்ஸு. அவங்கக்கிட்ட 15 மதிப்பெண் இருக்காது. இவங்க கம்பேரிட்டிவ்லி அவங்களோட இவங்க கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம எதுக்காக போட்டிருக்கோன்னா அந்த 588 அப்படின்ற டோட்டல் நம்பர் எதுக்காக போட்டிருக்கோன்னா அவங்க எல்லாமே வந்து சிவி, அது நமக்கு வந்து 1:2 ஒரு போஸ்ட்டுக்கு 2 பேர் கொடுப்பாங்கன்றதால 1:2 அப்படின்றது தான் அதுக்காக போட்டது தான் இது. ஓகே, அப்போ பிசியில் வந்து 100+ மார்க்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்கனாக்கா 0.2%. 100 மார்க் மேலே இருக்கிறவங்க 0.2. இவங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸுக்கான அந்த 15 மதிப்பெண் இருக்காது.
அப்போ 0.2%. அப்போ எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 12 பேர் இருப்பாங்க. அது இல்லாமல் பிசி எம்பிசி இவங்க கம்பைண்டாக எத்தனை பேர் 95லேருந்து 100 மார்க் அந்த ரேஞ்சில் இருப்பாங்கன்னா 0.5% இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவங்க ஒரு 30. அதே மாதிரி பிசி எம்பிசி எஸ்சி இது மூணும் அந்த கம்பைன் வரும்போது 90 to 95 மார்க்ஸ் எத்தனை பேர் வருவாங்கன்னா 1% வருவாங்க. 1% 6000ல் 1%ன்றது 60. அதேமாதிரி பிசி எம்பிசி எஸ்சி அதர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து 85லேருந்து 90 மார்க்குனா 2% வருவாங்க. அவங்க 120. பிசி எம்பிசி எஸ்சி எல்லாத்தையும் சேர்த்து 80லேருந்து 85 மதிப்பெண் வரவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னா கண்டிப்பாக 4% இருப்பாங்க. அப்போது இந்த 4% அப்படின்றது 240. அப்போது இது எல்லாத்தையும் நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா 462. ஓவராலாக எத்தனை பர்சன்டேஜ் வந்திருக்கு இந்த நான் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆஸ்பிரண்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7.7. ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த 2.1 அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆஸ்பிரண்ட்டும் இந்த 7.7 அப்படின்ற அந்த நான் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆஸ்பிரண்ட்டையும் நீங்கள் சேர்த்தாக்கா 9.8% வரும். அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸு அப்போ ஏற்கனவே நம்ம 126 எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது 15 மார்க்ஸ் வச்சுருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆஸ்பிரண்ட்டும் அப்புறம் நான் எக்ஸ்பீரியன்ஸ்டு எக்ஸ்பீரியன்ட்டு 15 மார்க்ஸ் இல்லாத நான் எக்ஸ்பீரியன்ஸ்டு எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்திங்கனாக்கா நமக்கு 588 அதாவது 588 அப்படின்ற நம்பர்ஸ் வரும். இதில் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எவ்வளோன்னா நமக்கு வந்து 309 அப்படின்றப்ப 620 650 பேர்லும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அந்த சேம் மார்க் கேட்டகரியில் வரவங்களை என்ன பண்ணுவாங்க, போர்டு வில் கன்சிடர் அஸ் குவாலிஃபைடு அப்படின்றது சிவிக்காக. ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இது நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கனாக்கா இதுதான் நமக்கு வந்து இந்த சயின்டிஃபிக் மெத்தட் அப்படின்றது. இது எந்த அசம்ஷன், இது எல்லாமே அசம்ஷனில் தான் வரும். பட் இதில் கொஞ்சம் சயின்டிஃபிக் டேர்மும் கொஞ்சம் இருக்கும். சரிங்களா, உங்களை நான் வந்து தப்பாக கைட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்கன்னா இதில் இது வரும். ஏற்கனவே நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறதால ஓரளவுக்கு இதில் வந்து ரிலேட்டிவான அந்த ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி +or-3 மார்க்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும். ஓகே, வாட் வில் பி த எக்ஸாக்ட் மார்க் ஃபார் சிவி? யாரெல்லாம் வந்து சிவிக்கு போவாங்க, சிவிக்கான எக்ஸாக்டான மார்க் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கேட்டகரியில் வரவங்களுக்கு கொடுத்துருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ்னால் வித் 15 எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்ஸு அண்டு டிஸ்கிரிப்டிவ் மார்க்ஸு அது வந்து அவரேஜாக நம்ம 30 எடுத்துருக்கோம். இப்போ டிஸ்கிரிப்டிவில் 30 மார்க், 50க்கு 30 மார்க் எடுக்கிறவங்க வைவா வேர்ஸில் வந்து ஒரு 10 அதாவது 15க்கு 15 மார்க் நமக்கு வந்து வைவா இருக்குது, அதுக்கு வந்து 10 அப்படின்ற மாதிரி எல்லாமே அவரேஜாக எடுத்துருக்கோம். சரிங்களா, 15 எக்ஸ்பீரியன்ஸுன்றது அதில் குறையலாம். அப்போ அவங்க வந்து டிஸ்கிரிப்டிவில் கொஞ்சம் கூடலாம், வைவா வேர்ஸில் கொஞ்சம் கூடலாம். சரிங்களா, அப்போது குறையிறது கூடுறது எல்லாத்தையும் அவரேஜாக எடுக்கும்போது அவங்க ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வருவாங்கன்றது என்னுடைய அசம்ஷன். ஓகே, இப்போது யாரெல்லாம் வந்து பிசி ஆர் ஓசி கம்யூனிட்டியில் அவங்க வந்து சிவி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது 15 மதிப்பெண் வைக்கிறவங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே நல்லா நோட் பண்ணிங்க. இவங்க எல்லாமே 15 மதிப்பெண் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கான மார்க் வச்சுருக்காங்க. ஸோ 100லேருந்து 105 மதிப்பெண் எடுத்துருக்கணும். நான் அந்த செகண்ட் அதாவது அந்த ரேஞ்ச் எண்டில் இருக்கிற மார்க் தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். அப்போ 100லேருந்து 105னா 100 to 105னா அந்த 105 தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். அப்போ 105 அப்புறம் அவங்க டிஸ்கிரிப்டிவில் ஒரு 30, அதுக்கப்புறம் ஒரு 15ன்றது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கு, அதுக்கப்புறம் ஒரு 10 இன்டர்வியூ மார்க்கு. இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா 105 + 30 135, ஒரு 15 150, அதுக்கப்புறம் 110 160. அப்போ அவுட் ஆஃப் 230ல் 160 மார்க் இருக்கிற எந்த ஆஸ்பிரண்ட்டும் அவங்க தான் ஸ்டேட் டாப்பர் தான். ஸ்டேட் டாப்பர்ஸ்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ 105 மதிப்பெண் எடுத்திருப்பாங்க. அது இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு 15 மார்க் வச்சுருப்பாங்க. அதுக்கு இல்லாமல் 30 டிஸ்கிரிப்டிவ் மார்க் வச்சுருப்பாங்க. அப்புறம் ஒரு 10 இன்டர்வியூ மார்க் வச்சுருப்பாங்க. இது வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. இந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக குறைவு. அப்படி இருந்தாங்கன்னா ஒருத்தர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 2 மோர் தென் 2 அதெல்லாம் இம்பாசிபிள். ஓகே, அடுத்தது இதே ஓசி கேட்டகரியில் 100 மார்க் அதாவது 95லேருந்து 100 மதிப்பெண் வர்ற அந்த ரேஞ்சு இவங்க அதான் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த வேரியேஷன் இருக்கும். அவங்க 35 மார்க்ஸ் டிஸ்கிரிப்டிவில் வாங்கலாம், எக்ஸ்பீரியன்ஸில் 10 மார்க் வச்சுருக்கலாம், இன்டர்வியூவில் 12 மார்க் வாங்கலாம். அப்போ இந்த மாதிரியான யாருக்கும் 15 மார்க் கொடுக்க மாட்டாங்க. இன்டர்வியூவில் 12ன்றது அவங்களுக்கான ஸ்லாபாக இருக்கும். ஓகே, அப்போது அந்த இன்டர்வியூவில் அப்போ அந்த ஆல்மோஸ்ட் அந்த நீங்கள் அந்த கால்குலேஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது ஈக்குவல் ஆகிடும். சரிங்களா, அப்போ 95லேருந்து 100 அப்படின்றப்ப 100 + 30 130, 145 155 இவங்களும் கண்டிப்பாக ஸ்டேட் டாப்பராக இருப்பாங்க. மேபி அந்த 155 எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் 15 வச்சுருக்கிற அந்த ஆஸ்பிரண்ட்டில் 155 ஓவரால் 230 அவுட் ஆஃப் 230க்கு 155 அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக டாப் 10 வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. மொத்தம் டாப் 10 பேர் இருக்காங்கன்னா அதில் இவங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் யோசிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் 90லேருந்து 95 மதிப்பெண் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து
பின்னாடி சொல்லுவோம். அப்போது நீங்கள் கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ 90லேருந்து 95 ப்ளஸ் ஒரு 30 ப்ளஸ் ஒரு 15 ப்ளஸ் ஒரு 10 இது எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 145 வரும். நான் இதில் அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 மார்க்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இதில் கன்சிடர் பண்ணணும். கேன் பி த ஸ்டேட் டாப்பர் ஆர் டாப்பர்ஸ் டாப் 50 வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. 145 மார்க் ஒருத்தவங்க எடுக்கிறாங்க, அவங்க வந்து ஐதர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆஸ்பிரண்ட் ஆர் நான் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆஸ்பிரண்ட் யாராக இருந்தாலும் இப் they get 145 or more than 145 they will be the topper state topper top 50 வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ 85 to 90 அந்த ரேஞ்சில் வர்ற எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆஸ்பிரண்ட் அப்போது 30 + 15 + 10 அப்படின்னா 140 இவங்களாம் வந்து அந்த ஓப்பன் கேட்டகரியில் பிஎஸ்டிஎம்மில் வருவாங்க. அப்போ பிஎஸ்டிஎம்மில் வந்து இதில் அந்த 145ன்றது விமன் கேட்டகரியில் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க. 140ன்றது பிஎஸ்டிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மும் விமன் பிஎஸ்டிஎம்மும் 140க்கு வரும். அவங்க 90 மார்க் எம்சிக்யூவில் எடுத்திருப்பாங்க, 30 டிஸ்கிரிப்டிவில், 15 அதுக்கப்புறம் எங்கே போவாங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, 10ன்றது அவங்களுடைய இன்டர்வியூ மார்க்கு. அப்போது 140ன்றது அவங்க வந்து ஓப்பன் கேட்டகரியில் தான் இருப்பாங்க. அது பிஎஸ்டிஎம் கேட்டகரியில் நமக்கு பிஎஸ்டிஎம் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து எம்ஃபில் பிஹெச்டி வரலும் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே தமிழ் வழியில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாருமே தமிழ் வழியில் தான் படிச்சிருப்போம். சிலர் வந்து கிராஸாக வந்திருப்பாங்க, அதாவது வேறு சப்ஜெக்ட்டு அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு பாதியிலே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க தமிழ் மீடியம் சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் கேஸு. எல்லாருமே பிஎஸ்டிஎம் வச்சுருப்பாங்க. இந்த 140ன்றவங்க அந்த பிஎஸ்டிஎம் அவைல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அடுத்தது பிசி, அதாவது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற ஒரு ஆஸ்பிரண்ட்டு பிசி கம்யூனிட்டியில் வர்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்பீரியன்ஸு இதுக்கு மேலே சொன்னது ஓசி எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸு, அவங்க எந்த கம்யூனிட்டியாக வேணால் இருக்கலாம். இப்போ பிசின்றவங்க யாருனாக்கா நான் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க. அவங்க வந்து எம்சிக்யூ ப்ளஸ் 30 டிஸ்கிரிப்டிவ் ப்ளஸ் 10 வந்து இன்டர்வியூ மார்க்கு. அப்போ இந்த 3 மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். மேலே ஓப்பன் கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னன்னாக்கா அந்த 15 என்னது அந்த இதில் வருவாங்க. மேபி அவங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆஸ்பிரண்ட்டும் இந்த லிஸ்ட்டில் வரலாம். அப்போ 105 அப்படின்றது என்னென்னா அவங்க 90 மதிப்பெண் எடுத்திருப்பாங்க. 90 + 15 அந்த ரேஞ்சுக்கு போயிடுவாங்க. நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரிங்களா? 90லேருந்து 95 அந்த ரேஞ்சில் போயிருப்பாங்க. ஸோ அவங்க இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. பாருங்கள், அப்போ ஒரு பிசி ஆஸ்பிரண்ட்டு 105 மதிப்பெண் எடுத்திருக்காரு. 100லேருந்து 105 ப்ளஸ்ஸு அவர் 30 டிஸ்கிரிப்டிவ் ப்ளஸ் ஒரு 10 இன்டர்வியூ அப்படின்னா 145. கண்டிப்பாக இவர் யாராக இருப்பான்னா 145னாக்கா ஜென்ரல் ஓப்பன் கேட்டகரியில் ஜென்ரலில் போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ஓப்பன் கேட்டகரியில் விமன் கேட்டகரியும் உங்களுக்கு வந்து பாசிபிள். அதே மாதிரி இவங்க வந்து ஓப்பன் கேட்டகரியில் வந்து பிஎஸ்டிஎம்லேயும் கண்டிப்பாக போகலாம். அப்போது இவங்க வந்து ஓப்பன் கேட்டகரி போகிறதுக்கான எலிஜிபிளான ஒரு ஆஸ்பிரண்ட் தான். 145ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்கோர், ஓகேங்களா? அதுவும் வித்தவுட் அவங்கக்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்கான 15 மதிப்பெண் இல்லாமல் அவங்க இந்த 145 ரீச் பண்ணுறதுன்றது அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன தான் அவங்க 105 மதிப்பெண் எம்சிக்யூவில் எடுத்திருந்தாலும் டிஸ்கிரிப்டிவ் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணும்போது இன்டர்வியூ கனெக்ட் பண்ணும்போது 145ன்றதுலாம் அவுட்ஸ்டாண்டிங். ஓகே, அடுத்தது 95 to 100 அந்த ரேஞ்சில் வரவங்க 100 + 30 + 10 அப்படின்றது 140. இவங்களும் அந்த ஸ்டேட் டாப்பராக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 100ல் டாப் 100க்குள்ளே வருவாங்க. அது இல்லாமல் அவங்க வந்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஜென்ரல் விமன் அப்படின்ற ஜென்ரல் ஓப்பன் கேட்டகரியில் பிஎஸ்டிஎம்மில் ஜென்ரல்லையும் விமன்லேயும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 140 இவங்க அதான் நான் சொன்ன மாதிரி பிசியில் ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சில் தான் நிறைய பேர் இருப்பாங்க. 90 to 95 அதாவது 135 வர்றவங்க பிசி கம்யூனிட்டியில் அவங்க வந்து அவங்க கம்யூனிட்டியில் விமனில் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஜென்ரலும் ஒரு சின்ன அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் 85 to 90 + 30 130 மார்க்ஸ் அப்படின்றது என்னன்னாக்கா அவங்க பிசி கம்யூனிட்டியில் பிஎஸ்டிஎம் ஜென்ரல் விமனுக்கான வாய்ப்பு உண்டு, ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது எம்பிசி அண்ட் எஸ்சி, அதாவது நான் எக்ஸ்பீரியன்ஸ்டு எம்பிசி ஆஸ்பிரண்ட்டு. யாரெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த சிவி அப்படின்ற அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்கன்னா 95லேருந்து 105 மதிப்பெண், அதாவது எம்சிக்யூவில் 95 to 105 அது கொஞ்சம் கம்மியாக ரேராக இருக்கும். 95 to 100 அந்த ரேஞ்சு ஓகே. அப்போது ப்ளஸ் ஒரு 30 ப்ளஸ் ஒரு 10 அப்படின்ற ரேஞ்சுக்கு போகிறவங்க 145. இவங்க கண்டிப்பாக அதே ஸ்டேட் டாப்பராக இருப்பாங்க. ஜென்ரல் கேட்டகரியில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்களுக்கு. எம்பிசியில் கண்டிப்பாக ஒரு 100 பேர் போகிறாங்கனாக்கா ஓவராலாக 100 பேர் போகிறாங்கன்னா எம்பிசியிலேருந்து அந்த ஒரு 20 25 30 பேர் கண்டிப்பாக இவங்க இருப்பாங்க, சரிங்களா?
அதே மாதிரி 90 to 100 அந்த மதிப்பெண் இருக்கிறாங்க. அவங்க டிஸ்கிரிப்டிவ்ல ஒரு 30 மார்க் வாங்குறாங்க. இன்டர்வியூவில் ஒரு 10னா 140. இவங்க வந்து ஜென்ரல் கேட்டகரியில் அவங்க கேட்டகரியிலே ஜென்ரலில் போவாங்க, அல்லது ஜென்ரல் கேட்டகரியில் பிஎஸ்டிஎம்மில் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? ஓகே, பிஎஸ்டிஎம் இருந்தால் அவங்க அந்த பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணி ஜென்ரலில் போயிடலாம். எப்பயுமே ஜென்ரலாக தான் முதல்ல ஃபில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரே போஸ்ட்டு நிறைய போஸ்ட் இருக்குன்னாக்கா அதில் வந்து அவங்களுடைய சாய்ஸ் கேட்பாங்க. வெறும் ஒரே போஸ்ட் எல்லாமே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கா, அப்போது என்ன ஆகுனாக்கா அவங்க முதல்ல ஜென்ரலாக ஃபில் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கம்யூனலில் கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? 85 to 95 அப்படின்றது 135 மார்க்ஸ் வரலும் போகும். அவங்களுக்கு எம்சிக்யூவில் 95 மார்க் வாங்குறாங்க, மற்றதெல்லாம் 10 வந்துடும். 135 இவங்க வந்து அவங்க கம்யூனலில் விமன் கேட்டகரி போவாங்க. அதுக்கப்புறம் 80 to 90 அந்த ரேஞ்சில் போகிறாங்க. 130 மார்க்ஸ் வாங்குறாங்க. எம்பிசின்னு சொன்னாக்கா அவங்க வந்து பிஎஸ்டிஎம் ஜென்ரல் விமன் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இது எல்லாமே எம்பிசிக்கு சொல்லிகிட்ருக்கோம். இப்போது எந்த ஒரு எம்பிசி ஆஸ்பிரண்ட் அவங்களுடைய எம்சிக்யூவில் வந்து ஒரு 90 வரலும் வாங்குறாங்க, ப்ளஸ் டிஸ்கிரிப்டிவில் ஒரு 30, ப்ளஸ் ஒரு இன்டர்வியூவில் ஒரு 10 வாங்கி 130 வரலும் போனாங்கனாக்கா அவங்களுடைய கம்யூனிட்டியில் பிஎஸ்டிஎம் கேட்டகரியில் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போது நீங்கள் 90, 80லேருந்து 90, 80 மார்க் வாங்கி நீங்கள் ஒரு 15 மார்க் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 30 மார்க்கு ஒரு 12 மார்க் இந்த ரேஞ்செலாம் போனீங்கன்னா இதை தாண்டி போயிடுவீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மாற்றத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்கிறது. அதாவது +or-5 அப்படின்றது யூ ஹாவ் டு கன்சிடர். சரிங்களா? கொஞ்சம் டிப்பிக்கலான ஒரு விஷயம். நம்ம அதை எடுத்து செய்கிறோன்னும் போது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது எஸ்சி கம்யூனிட்டி வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை. அப்போ 15 மார்க் அல்லது அதை விட கம்மியாக இருக்கிறவங்க, அப்போது ஒரு 90லேருந்து 100ன்றது ரொம்ப ரேராக இருக்கும். அவங்க கண்டிப்பாக அந்த ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, அல்லது அவங்க எஸ்சி ஜென்ரலில் இருக்கிற போஸ்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ 85 to 95 அப்படின்ற கேட்டகரி பார்த்திங்கன்னா 135 மார்க்ஸ் வரும். அப்போ இவங்க யாருன்னு கேட்டிங்கனாக்கா இவங்க கம்யூனல் ஜென்ரலில் வர்றதுக்கு, அதாவது எஸ்சி ஜென்ரல்லையும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, அல்லது எஸ்சி விமன் கேட்டகரியில் இருக்கிற ஒரு ஆஸ்பிரண்ட் இது எடுக்கலாம். விமனாக இருக்கிற ஒரு ஆஸ்பிரண்ட் 135 மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்கு போயிடுவாங்க. சரிங்களா? 85 to 95. இப்போ ஒரு வேளை அவர் வந்து எம்சிக்யூவில் வந்து 95 மார்க்ஸ் வாங்குறாருன்னு வச்சுக்கோம். எம்சிக்யூவில் 95 மார்க் வாங்குறாரு, டிஸ்கிரிப்டிவ் ஒரு 30, அப்புறம் இன்டர்வியூவில் ஒரு 10னா 135 போயிடுவார். அப்போ 135 போனார்னா அவர் வந்து அவங்க கம்யூனிட்டியில் ஜென்ரலில் இருப்பார், அல்லது விமன் கேட்டகரியில் இருக்கிறவங்க கடைசி அந்த ரேஞ்சு 85 மார்க்கில் வராங்க இல்லையா, அவங்க அந்த ரேஞ்சில் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதில் இருக்கிறவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கலாம். ஆனால் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சு 80 மார்க் வாங்கியிருப்பாங்க. அப்போ 80 மார்க் வாங்கிட்டு 80 எம்சிக்யூவில் 80 மார்க் வாங்கி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் 15 மார்க் வாங்கினாங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 95 ஆச்சா? அதுக்கப்புறம் ஒரு 30, அதுக்கப்புறம் ஒரு 12, 13, 35, ஒரு 12, 13 போச்சுன்னா அது ஆல்மோஸ்ட் 135 ரீச் பண்ணும். ஸோ அவங்களும் வர்றதுக்கான வாய்ப்பு தான் நான் சொல்கிறது. அடுத்தது எஸ்சியில் 80லேருந்து 90 ரேஞ்சு இருப்பாங்க, ப்ளஸ்ஸு அவங்க வந்து ஒரு 30 டிஸ்கிரிப்டிவ், ஒரு 10 இன்டர்வியூ மார்க்கு 130 அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கம்யூனல் விமனாக இருக்கலாம். அப்போது 90 மார்க்ஸ் வரலாம் போயிருப்பார், ப்ளஸ் 30 + 10 அப்படின்ற ரேஞ்சில் இருப்பாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக அந்த எஸ்சி கம்யூனிட்டியில் விமன். அப்போது 90 மார்க், ஏன்னா நமக்கு வந்து இதில் வந்து இந்த 130 மார்க்ஸில் வந்து எஸ்சியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து விமன் அதாவது எஸ்சி ஜென்ரலில் இருக்கிறவங்க கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு, ரேர் கேஸில். ஏன்னா கொஸ்டின் ரொம்ப டஃப்ன்றதால ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த லாயர் ஆர்டரில். அப்போது அது கொஞ்சம் பாசிபிள் தான். அப்போது 130 அப்படின்றது எஸ்சி ஜென்ரலுக்கும் பாசிபிள், எஸ்சி விமனுக்கும் பாசிபிள். அதுக்கப்புறம் 75 to 85 அப்படின்றப்போ அவங்க டிஸ்கிரிப்டிவில் ஒரு 30, அப்புறம் இன்டர்வியூவில் ஒரு 10 மார்க் 125 அப்படின்னு சொன்னால் அவங்க பிஎஸ்டிஎம், அதாவது எஸ்சி பிஎஸ்டிஎம் அவங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆஸ்பிரண்ட்ஸ், நீங்கள் இது எல்லாமே நம்ம வந்து அசம்ஷன்லேயும் கொஞ்சம் சயின்டிஃபிக் டேர்மை நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் டச் பண்ணி இதை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? அதனால் ரொம்ப நீங்கள் வந்து இது பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் இந்த 125 ப்ளஸ் இருக்கிற அந்த எஸ்சி ஆஸ்பிரண்ட் எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுடைய இன்டர்வியூக்காக ப்ரிப்ரேஷனுக்கு போயிடலாம். சரிங்களா? அதே மாதிரி மேலே எம்பிசியில் வந்து 130 நீங்கள் ஒரு அசம்ஷனில், அதாவது ஒரு தோராயமாக நீங்கள் வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவில் ஒரு 30, அப்புறம் இன்டர்வியூவில் ஒரு 10, கண்டிப்பாக 10 கிடைக்கும். ஏன்னா யாருக்குமே வந்து less than 8லாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் சுத்தமாகவே எதுவுமே பேசலை, அங்கே போயிட்டு அமைதியாக உட்காந்து நீங்கள் ப்ரெசென்ட் ஆனால் கூட இன்டர்வியூவில் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு மினிமம் மார்க் போட்டு பாஸ் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் அவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணால் கூட உங்களுக்கு 10 மார்க்குன்றது செக்யூர் ஆகும். நல்லா ஓவராலாக அவுட்ஸ்டாண்டிங்காக நீங்கள் இன்டர்வியூவில் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 12 மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த ஸ்லாப் வந்து 12, 10, 8 அந்த ரேஞ்சில் நிற்கும், ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா?
அப்போது 8லாம் யாருன்னா ஒன்றுமே தெரியாமல் அங்கே போயிட்டு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணி அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணி அந்த இன்டர்வியூவருக்கே ரொம்ப கடுப்பேற்றுற மாதிரி இருந்தாருன்னா அவருக்கு வந்து கண்டிப்பாக 8 மார்க்ஸ் கொடுப்பாங்க, நாட் லெஸ் தென் 8 அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. ஓகே, 130 அப்படின்ற எம்பிசி ஆஸ்பிரண்ட்டும் 125 ப்ளஸ் இருக்கிற எஸ்சி ஆஸ்பிரண்ட்டும் அதுக்கப்புறம் வந்து 140க்கு மேலே இருக்கிற எல்லா ஓசி அவங்க எல்லாம் ஓசியில் போயிடுவாங்க, அவங்க எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும். அதுக்கப்புறம் 130 ப்ளஸ்ஸாக இருக்கிற அந்த பிசி ஆஸ்பிரண்ட் எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணலாம், நான் எதை சொல்கிறேன்னா அவங்க டோட்டலாக ஒரு 130 வரும் அப்படின்னு ஒரு அனுமானத்தில் சொன்னாங்கன்னா அவங்க நிச்சயமாக அவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம், தே கேன் ப்ரிப்பேர் ஃபார் ஓரல் இன்டர்வியூ. ஓகேங்களா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதர்ஸ் யாரெல்லாம் வந்து எஸ்சிஏ பிசிஎம் எஸ்டி இதெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாமே 130 125 120 115 இந்த ரேஞ்சில் வந்தாலே அவங்களுக்கு போதும். இப்போ 115ல் ஒருத்தவங்க எஸ்டியில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கிடச்சிரும். எஸ்டி 115 அதாவது அவர் வந்து எல்லாத்தையும் கூட்டி நான் சொல்கிறது, அதாவது எம்சிக்யூ டிஸ்கிரிப்டிவ் இன்டர்வியூ எல்லாத்தையும் கூட்டி 115 வருதுன்னா அவருக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அப்போ எஸ்டிக்கு அதே மாதிரி தான் நமக்கு வந்து அதில் வந்து இந்த பிசிஎம்மு அப்புறம் வந்து எஸ்சிஏ இவங்கெல்லாம் வந்து இந்த ரேஞ்சில் வருவாங்க, பார்த்துங்க. அதில் பிசிஎம்மு கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க. சரிங்களா? ஏன்னா அதில் ஆல்மோஸ்ட்டு மைனாரிட்டியாக இருந்தாலும் நல்லா படிக்கிறவங்க இருக்கிறாங்கன்றதால. ஓகே, இதுவரை நம்ம வந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எழுதியிருக்கிறோம். ஒரு டஃபஸ்ட் மோடு எக்ஸாம், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின் செட்டப்பு. அதுக்கப்புறம் வந்து ஆஸ்பிரண்ட்டோட எண்ணிக்கை ரொம்ப குறைவு, ஃபஸ்ட் டைம் எழுதுகிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இதில் இருக்குது டு ரெடியூஸ் த மார்க்ஸ். நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் அந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் வாஸ் வெரி டஃப். அதனால் வந்து எல்லாராலையும் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவங்களுடைய ப்ரெசன்டேஷன் அவங்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் எல்லாருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த கட் ஆஃப்ன்றது எல்லாருக்கும் ஓவராலாக நமக்கு வருமா வராதா அப்படின்ற ரேஞ்சு இருக்கும். ஸோ நான் இதுவரையிலும் நம்ம பார்த்த இந்த காணொலியில் உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு ஒரு கட் ஆஃப் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நான் சொன்ன ரேஞ்சில் +or-3 அப்படின்றது எம்சிக்யூலையும் +or-5 அப்படின்றது ஓவரால் மார்க்ஸ்லேயும் வந்து டிஃப்ரென்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ப்ளஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் லெஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, ப்ளஸ்ஸாக வரலாம் மைனஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க. எல்லோரும் வந்து சிவிக்கு இந்த ரேஞ்சில் இருக்கிற எல்லா ஆஸ்பிரண்ட்டும் சிவிக்கு போகணும். நல்லா எழுதியிருக்கிற எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்கும் அந்த போஸ்ட் கிடைக்கணும்னு நான் வாழ்த்துறேன். உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வந்து அதை பற்றி நம்ம அடுத்ததாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னால் வந்து தமிழ் சப்ஜெக்டை தாண்டி இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நான் இந்த எக்ஸாம் எழுதுனன்ற ஒரு ஆஸ்பிரண்ட் அப்படின்ற முறையில் ஆல்ரெடி நான் பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி டெட்டு இது மாதிரி அந்த தமிழ் சார்ந்த அந்த விஷயங்களை நான் டச்சில் இருக்கிறதால கிளாஸ் டீச் பண்ணுறதால நமக்கு அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எக்ஸாமில் கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி தரத்தை பொறுத்து ஆனால் ப்ரெடிக்ஷன் வந்து ரொம்ப ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்ற அந்த முறையில் இதை நம்ம சொல்ல வந்திருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது ஒரு சின்ன ஒரு முன்னெடுப்பு. இதில் ஏதாவது தப்பு இருந்தாக்கா நீங்கள் சொல்லலாம் ஒரு நாகரிகமான முறையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.